வணக்க மக்களே. யூஎஸில் இண்டிபெண்டன்ஸ் டேனாலே ஃபயர் ஒர்க்ஸ்ன்றது ரொம்ப பிரபலமான ஒன்றுங்க. முக்கியமாக எங்கள் ஊரில் வந்து வருஷம் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கட்டாயம் நடத்துவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரியல, கரெக்டாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நடத்தாமல் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வச்சுருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி கிளைமேட் சரியில்லை, ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் வைக்க முடியாததுக்காக 2 வாரத்துக்கு அப்புறம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு கால்ஃப் கிரவுண்ட் இருக்குது. அந்த கால்ஃப் கிரவுண்டில் தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எப்போவுமே வருஷம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் அதனால் அதே இடத்துக்கு நாங்கள் வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம் வந்திருக்கோம். இந்த வருஷம் நான் வந்து எங்கள் அப்பாவோட வந்திருக்கேன். அவர் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. இங்கே வந்து மியூசிக் கச்சேரி எல்லாமே நடக்குதுங்க. எல்லாம் நேரம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் முழுசாக பாருங்கள். இது பார்க்கும்போது மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சோடனே இமீடியட்டாக எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் எடுத்துகிட்டு வந்த சேர்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வண்டி பார்க்கிங் ஏரியாவை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வந்திருக்க கூட்டத்தை பார்த்தா தான் இந்த டவுனில் எத்தனை பேர் தங்கியிருக்காங்கிறதே தெரியுது. அவ்வளோ கூட்டங்க. ஸோ டிராஃபிக் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் அங்கே வாலண்டியர்ஸ் வந்து வண்டி எல்லாத்தையும் நிறுத்தி அழகாக எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.